இந்த பிக்கை பாருங்கள். இது வந்து நான் ஜனவரி 1 எடுத்தது. எவ்வளோ லோவர் பெல்லி ஃபேட்டோடு இருக்கேன்னு. ஓகே, ஸோ நவ் இப்போ இந்த பிக்கை பாருங்கள். இது வந்து நான் 3 days பேக் எடுத்தது. என்னோடய ஃபேட் லாஸ் ஜேர்னிக்கு அப்புறம் நான் நியர்லி 9 kgs லூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு பிக்கில் 64 kg இருந்தேன், செகண்ட் பிக்கில் 55 kg இருந்தேன். ஓகே, ஸோ இதில் நான் லூஸ் பண்ணது மோஸ்ட் ஆஃப் தம் ஃபேட், லிட்டில் பிட் ஆஃப் மசில் அண்ட் வாட்டர் வெயிட். ஓகே, இதில் நான் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸு, டிப்ஸு, நான் நைட் ஷிஃப்ட்டில் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபேட் லாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கரண்ட் கண்டிஷன் அண்ட் உங்களோட பாடி டைப், லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாடி டைப் வந்து மோஸ்ட்லி ஸ்கின்னி ஃபேட்டாக தான் நான் இருந்திருக்கேன். அண்டு ஸ்கின்னி ஃபேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தினை சுற்றி அதிகமான ஃபேட்டு அதிகமாக ஸ்டோர் ஆகும். ஓவரால் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா மசிலே இருக்காது, அந்த மஸ்குலர் ஃப்ரேமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பாடி டைப். அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு. ஓகே, ஸோ எனக்கு நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும். பிகாஸ் என்னால் வந்து இப்போ நைட் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு என்னால் புஷ் பண்ண முடியாது வெயிட்ஸ் எல்லாத்தையும் ஜிம்மில். ஆல்சோ என்னோடய ஸ்லீப் ரெக்கவரி எல்லாமே வந்து அடி வாங்கும். இந்த மாதிரி தான் என்னோடய கரண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்னென்னா இந்த லைஃப் ஸ்டைலு, இந்த நைட் ஷிஃப்ட் இதெல்லாம் இருந்தாலுமே நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக என்னோடய டயட்டு, ஒர்க் அவுட்டு, முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக ஸ்லீப் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டனால தான் என்னால் வந்து அட்லீஸ்ட் இந்த அளவுக்காச்சும் என்னால் ஃபேட் லாஸ் பண்ண முடிஞ்சு. இப்போ நான் ஃபாலோ பண்ண டயட் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஹை ப்ரோட்டீன், மாட்ரேட் கார்பு அண்டு மாட்ரேட் ஃபேட்டோடு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து மெயினாக எடுத்துக்கிட்டது வந்து சிக்கன், எக்கு, அப்புறம் வே ப்ரோட்டீன். ஃபேட்டுக்கு வந்து கீ, எக் யோக், இதுதான் என்னோடய மேஜர் ஃபேட் சோர்ஸு. அண்டு கார்போஹைட்ரேட்டுக்கு ரைஸ் அண்ட் வீட் மட்டும்தான் எடுத்துப்பேன். ப்ளஸ் ஃபைபரு அந்த மாதிரி வெஜ்ஜிஸ்லாம் கொஞ்சம் எடுத்துப்பேன். ஃபைபருக்கு க்ரீன் வெஜிடபிள் ஏதாச்சும், இல்லைனா சம்டைம்ஸ் கேரட் அந்த மாதிரி நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ இப்போ வந்து ஃபேட் லாஸ் கான்செப்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ என்னோடய மெயின்டெனன்ஸ் கலோரி வந்து 2000. ஓகேவா, இதை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா அந்த ஃபார்முலா நான் காமிக்கிறேன் எப்படின்னு. உங்கள் வெயிட்டுக்கு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து 2000 இருந்துச்சு. ஓகே, இதில் நான் வந்து ஒரு 200 to 300 வந்து கம்மி பண்ணி சாப்பிடுவேன். ஸோ ஃபார் த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த் எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக. ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த வெயிட் லாஸ் வந்து அப்படியே நின்றோம். ஸோ ஓகேவா, அந்த டைமில் வந்து நான் திரும்ப கலோரிஸ் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி கிட்டத்தட்ட 1300 வரைக்கும் நான் குறைச்சிருக்கேன் கலோரிஸை. அண்ட் அந்த டைமில் ப்ரோட்டீன் வந்து நான் அதிகமாக எடுத்துப்பேன். நியர்லி 170 to 180 கிராம் எடுத்துப்பேன். ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் லாஸ் ஆகிறத விட மசில் லாஸ் கொஞ்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் அதை ப்ரோன் பண்ணுறதுக்காக அதிகமான ப்ரோட்டீன் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி அதில் மேனிப்புலேஷன் கரெக்டாக பண்ணணும். ஸோ டயட் வந்து இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் ஐடியா தான். உங்களுக்கு எப்படி இந்த டயட் டெம்ப்ளேட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு ஐடியா. ஸோ டயட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கு மாறும். சிலர் வந்து லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருப்பாங்க, மில்க் ப்ராடக்ட்லாம் எடுக்க முடியாது. சிலருக்கு வந்து வெஜிடேரியன் தான் பிடிக்கும், சிலருக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும், சிலருக்கு இந்த ஃபுட் அலர்ஜி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயட் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஒரு டயட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பிளான் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கான ஒரு ஐடியா மாதிரி தான் இது நான் சொன்னது. இப்போது என்னோடய ஒர்க் அவுட் ஷெடியூல் அண்டு கார்டியோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த் வந்து நான் 4 days ஸ்ப்ளிட் தான் ஃபாலோ பண்ணேன். அதாவது வாரத்தில் 4 நாள் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவேன், 3 days ரெஸ்ட் விடுவேன். ஏன்னா அந்த அப்போ கொஞ்சம் நைட் ஷிஃப்ட்லாம் ஸ்டார்ட் ஆச்சா, அதனால் வந்து புஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒர்க் அவுட் ஷெடியூலில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு புஷ் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு இன்டென்ஸாக போடுவேன் ஒர்க் அவுட்டு. அண்டு 3 days ரெஸ்ட் இருக்கிறனால எனக்கு நல்ல ரெக்கவரி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூ மந்த்ஸ் கழித்து நான் வந்து 6 days ஸ்ப்ளிட்டாக மாற்றிட்டேன். கிட்டத்தட்ட 6 டேஸும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹெவியாக. இந்த லாஸ்ட்டு ஒரு 4 to 3 months அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பயங்கரமாக அந்த எனர்ஜி இருக்காது, அந்தளவுக்கு புஷ் பண்ணவும் முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பண்ணணும், புஷ் பண்ணி தான். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர், பைஸு, ட்ரைஸு, என்னோடய வீக்கான மசில்ஸ்லாம் நான் வந்து 3 times ட்ரெயின் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் க்ரோத் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் 2 times பண்ணுறதை விட. ஆல்சோ இப்போ இதை முடிச்சுட்டு நான் வந்து கார்டியோ பண்ணணும். லைக் ஒரு 10k ஸ்டெப்ஸு, 20k ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் கார்டியோ. தினைக்கும் இதை வந்து பண்ணுவேன். ஸோ இதுக்கான ஒரு ரீசனும் கூட இருக்குது, நான் அது என்னென்னு சொல்கிறேன்.
ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், ஈஸியாக புரிகிற மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் எடுத்தோடனே கார்டியோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் பாடி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை தான் எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ பாடியில் நீங்கள் ஃபுட்லேருந்து சாப்பிட்ட குளுக்கோஸ் டெப்ளீட் ஆனதுக்கப்புறம் லிவர்லேருந்து எடுக்கும், அண்ட் தென் அதுக்கப்புறமா தான் வந்து ஃபேட்லேருந்து எடுக்கும். இந்த ஃபேட்லேருந்து எடுக்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லாங்கான ப்ராசஸ். உடனே வந்து உங்களுக்கு எனர்ஜியாக எடுத்து கொடுத்துட்றாரு. ஸோ அது அண்டர்கோஸ் மெனி ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக இப்போ சொல்லிடுறேன். இந்த மாதிரி பெரிய ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கார்டியோவே எடுத்தோடனே செஞ்சுட்டிங்கன்னா உங்களால் வந்து எஃபெக்டிவாக வெயிட் ட்ரைனிங் பண்ணவே முடியாது சுத்தமாக. இதனால தான் நிறைய பேர் வந்து ஜிம்மில் பார்த்தீங்கன்னா வேகமாக ட்ரெட்மில்லில் ஓடி மயக்கம் போட்டு விழுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வெயிட் ட்ரைனிங் கொடுங்க, மசில் பில்டிங்க்கு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கார்டியோ சூஸ் பண்ணுங்கள். லைக் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், உங்கள் பாடி வந்து நீங்கள் அதுவும் அந்த கார்டியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோவாக பண்ணுங்கள். லைக் ஸ்லோவாக வாக்கிங் போகிறது 20 to 30 மினிட்ஸ். அப்படி பண்ணும்போது கிராஜுவலாக தான் நீங்கள் கலோரிஸ் எடுப்பீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கிறனால பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேட்லேருந்து எனர்ஜி எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நடக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபாஸ்ட் கார்டியோவாக பண்ணுறது லைக் ரன்னிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறத விட ஸ்லோவாக பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் இப்போது ரன்னிங்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு சத்தியமாக உங்களால் முடியாது, ரொம்ப டயர்டாயிரும், மயக்கம் போட்டே விழுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஸ்லோவான கார்டியோ பண்ணுங்கள். லைக் வாக்கிங், இல்லைனா ஸ்லோவாக ஜாகிங் மாதிரி, இல்லைனா அதுக்கும் இல்லைனா சைக்கிளிங் மாதிரி லைட்டாக அந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. அது வந்து பெட்டரான வே. ஸோ இதனால தான் நீங்கள் வந்து ட்ரைனர்ஸ்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் வெயிட் ட்ரைனிங் முடிச்சுட்டு கார்டியோ பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15K ஸ்டெப்ஸ் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஆக்டிவாக இருக்க பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ஃபேட் லாஸ் வந்து கிராஜுவலாக நடந்துக்கிட்டே வரும். உங்களுக்கு அது லாங் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேட் லாஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் மேஜரான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேவிங்ஸ் இருக்கும், அண்டு பயங்கரமாக பசிக்கும், அப்புறம் வந்து எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஓகே, ஸோ நான் கிரேவிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிரேவிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கிரேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்படி டேக்கிள் பண்ணுவேன்னா 90% வந்து அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிடுவேன். மீதி 10% வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை சாப்பிட்டுப்பேன். ஸோ அந்த 10% சாப்பிட்றேன்னா அது வந்து அந்த கலோரி லிமிட்டுக்குள்ளே நான் சாப்பிட்டுப்பேன். ஒரு 1800 கலோரி இருக்குன்னா மீதி எனக்கு ஒரு 100 கலோரிஸ் பாக்கி இருக்குன்னா அந்த 100 கலோரிஸ்க்கு எனக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டுப்பேன். ஸோ எனக்கு ஃபேட் லாஸும் நடக்கும், எனக்கு அந்தளவுக்கு கிரேவிங்ஸ் வந்து இருக்காது. இப்படி தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கர் லெவல். நீங்கள் வந்து மீல்ஸ் வந்து பிரித்து சாப்பிட்டுக்கோங்க. லைக் பிரேக்ஃபாஸ்ட்டு, மார்னிங் ஸ்நாக்கு, லஞ்சு, அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டு, போஸ்ட் ஒர்க் அவுட், இப்படி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு அங்கர் இருக்காது. ஆல்சோ வெஜிடபிள்ஸு இல்லைனா ஃபைபர் அதிகமாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்திங்கன்னா பசி வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ எனர்ஜி லோவாக இருக்கும் எப்போனா இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மாதிரி டைமில். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டு அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட்டு கொஞ்சம் ஹெவியாக எடுக்க பாருங்கள். லைக் ப்ரீ ஒர்க் அவுட்டில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அதிகமாகவும், போஸ்ட் ஒர்க் அவுட்லேயும் கொஞ்சம் அதிகமாகவும் எடுங்க. இது வந்து உங்கள் ஒர்க் அவுட்டுக்கும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், உங்களால் பயங்கரமாக கொஞ்சம் புஷ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இப்படி தான் நான் டேக்கிள் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஃபேட் லாஸ் பற்றி எப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு ஐடி இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, டைட் ஷெடியூலில் இருக்கீங்க, இல்லை நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா. இது முழுக்க நான் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பிளானில் ஹெல்ப் பண்ணுறேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பை, டேக் கேர்.